ஹலோ ஃபார்மர்ஸ், முடியல எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய போரான் அப்படிங்கிற ஒரு நுண்சத்து குறைபாடை பற்றியும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றியும், அதே நேரத்தில் இது கூடவே பொட்டாசியம், அதாவது அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய என்பிகே 3 சத்துக்களில் பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்பட்டால் மல்லிகை செடியில் எந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் அண்ட் இது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போரான் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். உங்களோட மல்லிகை செடியில் மல்லிகை மொட்டுகள் ரொம்பவே சிறியதாக காணப்படும் பட்சத்தில் பூக்கள் விரியக்கூடிய நாள் பூக்கள் விரியக்கூடிய அளவுக்கு பெரிதாக வராமல், அதே நேரத்தில் பூக்களோட நிறம் வெள்ளை நிறத்துக்கு மாற்றாக ஒரு பாதி பச்சை நிறத்தோடு இருக்கும் பட்சத்துலேயோ இல்லைனா முழுவதும் பச்சை நிறத்தில் இருக்கும் பட்சத்துலேயோ அந்த பூக்களுக்கு போரான் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட அந்த மல்லிகை செடியில் போரான் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்சியளிக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய பச்சை மொட்டு முழுவதும் விரியாது. இந்த மொட்டுகளை பறிக்காமல் விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவினிங் டைமில் கூட முழுவதும் விரியக்கூடிய டைம் வந்ததுக்கப்புறமும் மொட்டு அந்த சென்டராக மட்டும்தான் லைட்டாக விரிஞ்சு காணப்படும். அண்ட் பூக்களோட நறுமணமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய மொட்டுகள் மேக்ஸிமம் ஒரு சில மொட்டுகள் உதிர்வு ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது பூக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிறிய சிறிய பச்சை மொட்டுகள் உதிர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறி உங்களோட மல்லிகை செடியில் காணப்படும் பட்சத்தில் மேக்ஸிமமாக போரான் டிஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னா, பொதுவாகவே மல்லிகை செடிகளுக்கு நீங்கள் வழக்கமாக உரமிடும்போது பொட்டாசியம் சத்து குறைபாடு அவ்வளோ சுலபமாக ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி நுண்ணச்சத்து குறைபாடு தான் அதிகளவு காமனாக ஏற்படும். ஸோ செகண்டரியாக தான் பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படும். ஸோ இப்போது இந்த போரான் நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, போரான் 20% இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராண்டை சேர்ந்த மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரை பயன்படுத்தலாம். 2 கிராமுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஸோ போரான் அதிக அளவு பயன்படுத்தும் போது மல்லிகை செடியில் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகசூல் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆவரேஜாக 1.5 கிராம் அப்படிங்கிற அளவில் கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மினிமமாக பயன்படுத்தினாலும் போதும். இது உங்களோட மல்லிகை செடியில் எல்லா மொட்டுகளுமே ரொம்பவே பச்சை நிறமாக காணப்படும் பட்சத்தில் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம மல்டிப்ளெக்ஸ் பிராண்டை சேர்ந்த ஆல்போரா அப்படிங்கிற மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை வாங்கினாலும் சரி, இல்லைனா வேறு எந்த ஒரு பிராண்டை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, போரான் 20% இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிங்க. அண்ட் இந்த போரான் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய மல்லிகை செடிகளில் மகசூல் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவு ப்ரிவென்டிவ் மெஷராக நீங்கள் பயன்படுத்துங்க. அண்ட் இந்த போரான் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவில் இந்த போரானை குறைந்தபட்சம் 15லேருந்து 20 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அதனால் மல்லிகை செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் நீங்கள் எந்த ஒரு மருந்துகள் பயன்படுத்தும் போதோ இல்லைனா உரங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போதோ சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதனால் மல்லிகை செடி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் ப்ரிவென்டிவ் மெஷரை பயன்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் 20 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பயன்படுத்தினா போதும். உங்களோட மல்லிகை செடிகளில் இந்த போரான் நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கான எந்த ஒரு அறிகுறிகளும் தென்படாத பட்சத்தில். நெக்ஸ்ட்டு மல்லிகை செடியில் பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்பட்டிருந்தனா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மல்லிகை செடியில் வரக்கூடிய மொட்டுகள் ரொம்பவே பெரிதளவு வராது. அறுவடை செய்யக்கூடிய நாளில் கூட மொட்டு அடுத்த நாளோ இல்லைனா அதற்கடுத்த நாளோ விரிகிற மாதிரி சிறிதாக காணப்படும். அண்ட் அதோட நிறமுமே ரொம்ப ஒரு தெளிவான வெள்ளை நிறத்தோடு இல்லாமல் பாதி பச்சை நிறம் கலந்ததோடு, அதாவது நம்ம பறிக்கும்போது இன்றைக்கி பறிக்கிற பூ அப்படிங்கிறது அளவுக்கு தென்படாத அளவுக்கு இருக்கும். அண்ட் பூக்களோட எடை ரொம்பவே குறைவாக இருக்கும். அண்ட் நம்ம இது போரான் நுண்ணச்சத்து குறைபாடோடு ஒப்பிடும்போது ஓரளவு சிமிலராக தான் வரும். அண்ட் இதில் நம்ம போரான் நுண்ணச்சத்து குறைபாடுக்கான அறிகுறி ஒன்று சொல்ல மட்டும், அது என்ன அப்படின்னா, போரான் நுண்ணச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் அந்த மொட்டுகள் நம்ம பச்சை நிறமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். ஸோ ஆனால் அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய மொட்டுகள் ரொம்பவே திக்காக இருக்கும், விரிய முடியாத அளவுக்கு இருக்கும். அண்ட் பூக்களோட இடை அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய மொட்டு கூடுதலாக இருந்த மாதிரி இருக்கும் கம்பேர்டு டு இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய மல்லிகை செடியில் வரக்கூடிய மொட்டை காட்டிலும். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு இதுதான். அதே நேரத்தில் பூக்கள் உதிர்வு போரான் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய மல்லிகை செடியில் ஏற்படும். இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய மல்லிகை செடிகளில் பூக்கள் பெரிதளவு உதிர்வு ஏற்படாது. அதே நேரத்தில் பூக்கள் ரொம்பவே சிறியதாக இருக்கும். அண்ட் பூக்கள் இதழ்களுமே விரியக்கூடிய டைமில் முழுவதும் விரிஞ்சிரும். ஆனால் பூக்களோட எடை ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொட்டாசியம் நைட்ரேட் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதில் 13:0:45 அப்படிங்கிற அளவில் என்பிகே ரேஷியோ இருக்குது. ஸோ பொட்டாசியம் 45% இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மூலமா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடை சரி செய்யலாம். இதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை மல்லிகை செடிகளுக்கு மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணும்போது தொடர்ச்சியாக சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ இதன் மூலமா பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படுறதை நீங்கள் தவிர்க்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மொட்டுகளை பெரிதாக கொண்டு வரதுக்குமே இன்னுமே சப்போர்ட் பண்ணும். அதாவது மொட்டுகளோட வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் இலைகள் கொப்புகள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்குமே இன்னுமே சப்போர்ட் பண்ணும்.
அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சிங்கிள் சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் செய்யக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.